கல்ஃப் நியூஸின் தமிழினுடைய விரிவான செய்திகளில், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிடமிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு மாபெரும் பரிசு கிடைத்துள்ளதாக வெள்ளை மாளிகையில் ஊடகவியலாளர்கள் மத்தியில் தெரிவித்துள்ளமை தற்போது சர்வதேச அரங்கில் பெரும் மர்மத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளை மாளிகையில் இருந்து செய்திகளை வழங்கும் ஊடகவியலாளர்களின் அறிக்கைகளின்படி, அமெரிக்காவிற்கு ஈரான் வழங்கிய அந்த பரிசு என்ன என்பதை டொனால்ட் ட்ரம்ப் முற்றுமுழுதாக மூடி மறைத்துள்ளார். மிகவும் மர்மமான முறையில் அவர் இந்த விடயத்தை கையாண்டார். எனினும் அவர்கள் எங்களுக்கு ஒரு பரிசை கொடுத்தார்கள். அது செவ்வாய்க்கிழமை வந்து சேர்ந்தது. அது பல மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஒரு மாபெரும் பரிசு. இதன் மூலம் நாங்கள் சரியான நபர்களுடன் தான் பேசுகிறோம் என்பது எனக்கு உறுதியாகியுள்ளது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த பரிசு அணுசக்தி தொடர்பானது அல்ல எனவும், இது முற்றுமுழுதாக எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பானது எனவும் அவர் சூசகமாக குறிப்பிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் இந்த பரிசின் விவரங்களை வெளியிட மறுத்தாலும், வாஷிங்டன் அரசியல் வட்டாரங்களில் இது குறித்து மாபெரும் ஊகங்கள் கிளம்பியுள்ளன. பல மாதங்களாக அமெரிக்காவின் கடுமையான பொருளாதார தடைகளால் விற்க முடியாமல் நடுக்கடலில் கப்பல்களில் முடங்கி கிடக்கும் ஈரானின் 140 மில்லியன் பீப்பாய்கள் கொண்ட எண்ணெய் தான் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படை என நம்பப்படுகின்றது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று அமெரிக்க திரைசேரி ஈரானிய எண்ணெய் மீதான தடைகளை திடீரென தளர்த்தியிருந்தது. இது ஏன் என்ற மாபெரும் கேள்விக்கு இப்போது விடை கிடைத்துள்ளது. ஈரானின் இந்த முடக்கப்பட்ட எண்ணெயை விற்று பணமாக்குவதற்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளதாகவும், அதற்கு பிரதியுபகாரமாக ஈரான் உலக சந்தையில் எண்ணெய் விலையை குறைக்கவோ அல்லது ஹார்மோஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கப்பல்களுக்கு பாதுகாப்பான பாதையை வழங்கவோ சம்மதித்திருக்கலாம் என வாஷிங்டனில் மாபெரும் ஊகங்கள் நிலவுகின்றன. எனினும் இந்த தகவல்களை வெள்ளை மாளிகை இதுவரை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை.